Hey learners, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 2 பியூட்டிஃபுல்லான ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அந்த ஆப் என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்டில் நாம் முதல்ல பார்க்க போகிற ஆப்போட பேர் ஆக்ஷன் நாட்ச். ஸோ இந்த ஆக்ஷன் நாட்சை வச்சு நம்மளால் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறத ஜஸ்ட் டபுள் டேப்பில் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆர் சிங்கிள் டேப்பில் வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பேர்லேயே தெரியும் ஆக்ஷன் நாட்ச். ஸோ நாட்ச்னா அந்த கேமராவோட ஃப்ரண்ட் கேமராவோட நாட்ச் தான், அந்த பம்ப் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம சிங்கிள் டேப்போ இல்லை டபுள் டேப்போ பண்ணுறதுனால நம்ம மொபைலில் ஈஸியாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ இல்லை கேமரா ஆன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க அது என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு காட்டுறேன். ஸோ எல்லாம் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ஆக்ஷன் நாட்ச் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்க. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதோட லோகோ எப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அக்சபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அக்சபிலிட்டி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன செட்டிங் வேலை மட்டும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்சபிலிட்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நாட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும். ஜஸ்ட் அது டிசபிளில் இருக்கும். ஜஸ்ட் அது நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ ஜஸ்ட் அகைன் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ தென் அகைன் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நாம் வந்து கீழே இருக்கிற அந்த ப்ரோ வெர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போவேணாம். ஸோ நாம் தற்போதைக்கு இல்லை, நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் டச் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 3 விஷயத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் சிங்கிள் டச் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். சிங்கிள் டச்சில் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே மியூசிக், பாஸ் மியூசிக், ஆர் இப்போ பாட்டு ப்ளே பண்ணுறது இல்லை ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணால் கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி, ஆர் பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி, பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுற மாதிரி, இல்லை குயிக் டயல் பேட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயத்தை உங்களால் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிற மாதிரி, ஆர் டார்ச் லைட் ஆன் ஆகிற மாதிரி, இல்லை பவர் பட்டன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேஜுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் நான் அதை எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் டேப் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா நானே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாக ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து சிங்கிள் டேப் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அகெயின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டச் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை டாப்புக்கு திரும்பவும் போகிறதோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகிறதோ அந்த மாதிரியான விஷயத்த நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரோல் டு பாட்டம் அப்படின்றத நான் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். டபுள் டேப் பண்ணுறப்போ ஸ்க்ரோல் டு பாட்டம். ஸோ எனக்கு நான் இப்படி கீழேருந்து மேலே தள்ளி விடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எனபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங் டச் பண்ணுறப்போ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ இல்லை கேமரா ஓப்பன் பண்ணுறதோ இல்லை எனக்கு வந்து பாட்டு ப்ளே பண்ணுறதோ இல்லை பிரைட்னஸ் இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயம் வேணுனாலும் நீங்கள் இதில் ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் நாம் 2ஆவதாக பார்க்க போகிற ஆப்போட பேர் சூப்பர் ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த 2 ஆப்புமே ஒரே சிமிலராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஆப்பில் எது பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் ஆப் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சர்ச் பாரில் போயிட்டு சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட லோகோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். பிஃபோர் தட் நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செட்டிங் வேலை மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ இங்கே அக்சபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அக்சபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக டிசபிளில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் எனபிள்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்
ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தேவையாக இருக்கிற 3 விஷயம் கெஸ்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸ், மெயின் ஸ்லைடர்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் மட்டுமே நமக்கு மோர் தென் எனஃப் டு கண்ட்ரோல் அவர் மொபைல். ஸோ இந்த 3 வெப்சைட்டை இந்த 3 ஆப்ஷனை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கெஸ்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணினா இதுதான் உங்களுக்கு முக்கியமான பேஜ். ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை நீங்கள் இங்கே கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ், சிங்கிள் டேப், டபுள் டேப், ஸ்வைப் லெஃப்ட், ஸ்வைப் ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ சிங்கிள் டேப் பண்ணுறப்போ நான் பேக் வரணும் அப்படின்னு டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் சிங்கிள் டேப் பண்ணுறேன், பேக் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ டபுள் டேப் பண்ணுறப்போ பிரைட்னஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகணும்னு வச்சுருக்கேன். ஸோ டபுள் டேப் பண்ணேன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரீசன்ஸ் வந்து எனக்கு வந்து எனபிள் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் ரீசன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ எஸ், பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்னால் அந்த மேலே நாம் அதை டபுள் டேப் பண்ணுறப்போ அந்த லோகோ மாதிரி வந்து வெளியே போகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டட் எட்ஜஸாக வேணுமா இல்லை ஷார்ப் எட்ஜஸாகவே வேணுமா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஷார்ப் எட்ஜே பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஷார்ப் எட்ஜை வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரௌன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. ஸோ எனக்கு பிளாக் பிடிச்சிருக்குன்றதால நான் பிளாக்கே செட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பிடிச்சிருந்துச்சினாலும் நீங்கள் ஒயிட்டை கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட வேலை அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்லைடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மெயின் ஸ்லைடர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படின்னு உங்கள் மொபைலை எடுத்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைட்னஸ் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வந்துடுச்சு. ஸோ அது வந்து பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறதோ ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதோ நடக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகுது, அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ எனக்கு இல்லைப்பா எனக்கு வந்து பிரைட்னஸ் வேணாம், எனக்கு வந்து மீடியாவோட வால்யூம் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மீடியா வால்யூம் ரிங்டோனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அது அந்த இடத்துல போய்ட்டு செட் ஆகிடும். ஜஸ்ட் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்க்ரோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% காட்டுதுங்களா? ஸோ அகைன் நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6%, 0% வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த 2 ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கிறத மறக்காமல் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 2 ஆப்புமே சிமிலர் தான், பட் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ ஆன் கமெண்ட் செக்ஷன் விச் ஒன் வுட் யூ லைக். ஸோ எஸ் காய்ஸ், இந்த 2 ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான லேர்னிங்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன்.